ஏதாவது தப்பாக பேசுகிறதா என்ன மன்னிச்சிடு வருண். நீ என்ன தப்பா பேசின? உன் பக்கம் நியாயத்தை நீ சொன்ன. இதில் நியாயம் அநியாயம்னு என்ன இருக்குது? நான் தான் எல்லா விஷயத்தில் சுயநலமாக இருக்கிறேன்னு தோணுது. எப்பயோ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு என் மேலேயே வெறுப்பாக இருக்கு. உன்கிட்ட பிடிச்சதே இதுதான் பிருந்தா. எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அதை பற்றி ஆழமாக யோசிச்சு நல்ல ரிசர்ச் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுல யூஆர் அன் எக்ஸ்பர்ட், யூஆர் அ திங்கர். அதுதான் உன்னோட நேச்சர். அப்படி இருந்தாதான் நீ பிருந்தா. புரியுதா? இந்த விஷயத்தில் நான் ரொம்ப யோசிச்சு உன்னையும் குழப்பிட்டேனோ? பிருந்தா, மறுபடியும் மறுபடியும் ஓவர் திங்க் பண்ணாத. அப்போ நீ கிளம்புறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை? நேரம் வந்தா போய்தான் ஆகணும். இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ண முடியாதுல்ல? யார் சொன்னா? நீ ஏன் யோசிச்சு பாரு. நேரம் இருக்கும் போதெல்லாம் நான் இங்கே வரப்போகிறேன். நீயும் என் வீட்டுக்கு வா. எப்பவும் போல விளாக் செய்வோம். ஒரே பள்ளிக்கூடத்தில் தானே படிக்க போகிறோம். இதில் என்ன பெரிய மாற்றம்? நீ சொல்லும்போது கேட்க நல்லதான் இருக்கு. நிஜத்துலேயும் நல்லதாக இருக்கும். இப்போ உனக்கு மிங்லியும் ஸ்ருதியும் இருக்காங்க. எனக்கு இன்னும் 2 அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்களோடலாம் இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியாது. ஆமாவா? நீ தான் சொன்னதே இல்லையே. பிளாக் ஷூட்டில் நான் அதிர்ச்சியில் இருந்ததால நான் எதையும் சரியாக கேட்கல. இது யமுனா அக்கா, இது அசோக் அண்ணா, இது தருண் அண்ணா, இதுதான் நான். எல்லாம் அதிசயமா இருக்கு. எப்போ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போற? அவங்க எல்லாருக்கும் உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் உன்னை பற்றி அவங்க கிட்ட நிறைய சொல்லி வச்சிருக்கேன். அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? நீ போறது எனக்கே இவ்வளோ வருத்தமா இருக்கு. வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும்ல? இருக்கும் தான். ஆனால் அவங்க எல்லாரும் என்கிட்ட காட்டிக்காம முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக இருக்க தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்பா சொன்ன விஷயம் இப்போதான் எனக்கு புரியுது. மிங்லி கூட ரொம்ப அட்டாச் ஆக வேணாம்னு சொன்னார். ஆனால் அது நமக்கு நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. இதை சோகமான ஒரு விஷயமா பார்க்காம சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும் வருண். எக்ஸாக்ட்லி. மாணிக்கம், காலையிலே என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்கேன்? இப்படி ஒரு நாள் நடக்கும்னு தெரிஞ்சது தானே? தெரியாதேம்மா. உங்களுக்கு தெரியுமா? ஆமாடா. எப்படி பார்த்தாலும் வருண் கேர் ஆஃப் மாணிக்கம் தானே, சன் ஆஃப் மாணிக்கம் இல்லையே. அவங்க எப்போ வந்து கேட்டாலும் நம்ம திருப்பி அவனை அனுப்பி தானே ஆகணும். நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்களா? நான் அதை விட முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். இதை விட வேற என்ன முக்கியமான விஷயம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வாலெட்டை வீட்டில் மறந்து வச்சிட்டேன்னு ஃபோன் பண்ணீங்கல்ல? நான் பண்ணேன். நீங்கள் தானே பண்ணீங்க. வீட்டில் வாலெட்டை மறந்து வச்சு நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க. பண்ணியிருப்பேன். பண்ணியிருப்பீங்களா? அம்மா, வழக்கமாக ஞாபகம் மறைத்துட்டு நான் தானே குழப்பேன். இப்போ நீங்கள் ஏமா குழப்புறீங்க? டேய், குழப்பாம விஷயத்த சொல்லுடா. அந்த வாலெட்டில் கொஞ்சோண்டு பணம் வச்சுருந்தேன். வழக்கமா நீ வாலெட்ல பணம் வைக்க மாட்டியே? வைக்க மாட்டேன் தானே. ஆனால் அன்னைக்கு வச்சுருந்தேம்மா. யாரோ திருப்பி கொடுத்த பணத்தை வாலெட்டில் வச்சுருந்தேன். ஆனால் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தான் சரியாக கிளியராக தெரியல. மாணிக்கம், அதை நீ வீட்டில் எங்கேயாவது தான் வச்சிருப்ப. அம்மா உனக்கு அம்மா தேடி தரேன்டா. நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. தேடி தருவீங்கல்ல? கண்டிப்பா. உட்காரு. ராத்திரி பூரா தூக்கமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன், எதை வச்சு அதை சொல்ற? ஐ மீன், உனக்கு இந்த வேலையில் ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு தெரியும். ஆனால் உன்னை இவ்வளோ டயர்டாக நான் பார்த்ததே இல்லையே. நான் களைப்பாக இருக்கிறது வேலை மட்டும்னால இல்லை. என் மனசில் ஒரு 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? ஓ, பர்சனல் ப்ராப்ளமா? அப்படின்னா நான் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன். அதுதான் உனக்கும் எனக்கும் பெட்டர். சரி, ஓகே, சரி. அப்போ வேலையை பற்றி பேசலாமா? வா. ஹே, உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நான்சி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்களே,
மிங்லியை பற்றி கேட்குறதுக்கு ஏதாச்சும் கால் பண்ணாங்களா? Did she try to reach you? That's weird. உள்ளுக்கு இருக்கும்போது மிங்லியை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ வெளியே வந்துட்டாங்க, அவனை பற்றி விசாரிக்கவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு நான்சிக்கும் மிங்லிக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் புரியல. மிங்லி அவங்க பாட்டி மேலேயே உயிராக இருந்தான். ஸோ நான்சி மிங்லி கூட வாழ ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? 1000 தான் இருந்தாலும் ஒரு காலத்தில் அந்த பிள்ளைய சரியாக வளர்க்காம அவனை தவிக்க விட்டு மனசு கஷ்டப்படுத்தினாங்க. இப்போ திடீர்னு திருந்தி அவன் கூட வாழணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான்சி மறுபடியும் மிங்லியை க்ளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றியா? பண்ணலாம், கேட்கலாம், க்ளைம் பண்ணலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 10 வயசு பையனை அவங்களால பார்த்துக்க முடியுமா? அந்த வருமானம் அவங்களுக்கு இருக்கா? ஸோ மிங்லி வேணும்னா கண்டிப்பாக ஷி ஹஸ் டு ப்ரூவ் அஸ். யா மிங்லி அவங்க அம்மா ப்ரிசனில் ஒரு தடவை பார்த்ததுக்கே இப்போ வரைக்கும் மனசு உடைஞ்சு போயிருக்கான். அவன் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மறுபடியும் நான்சி வந்து அவனை மீட் பண்ணி ஐ டோன்ட் நோ பிரிஷ்லா. யா யூ ஆர் ரைட். நான் இங்கே இருக்கவா இல்லை? ஸ்டே ஹியர். ஹலோம்மா, சொல்லுமா. யா நோ ஐம் ஜஸ்ட் டூயிங் சம் வொர்க். யா ஒன்றும் இல்லைம்மா. யா ஜஸ்ட் நீட் அ பிரேக் அஸ் வெல். வாட் ஆர் யூ டூயிங்? ஓகே. பெருமாள் என்ன செஞ்சா அவன் காதலை நீ ஏத்துக்குவேன்? காதலா? இவரா சும்மா கதை விடுறாரு சார். என்ன பெருமாள் இப்படி சொல்லிட்டா? என் காதலை நிரூபிக்க என்னதான் செய்யணும்? வெளியூருக்கு போய் வேலை செய்யறவங்கலாம் அங்க இருக்கிற பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கு சொல்ற டயலாக் தான் இது. நீ ஊருக்கு போனே என்ன மறந்துடுவேன். எதுக்கு சார் வீண் வந்து? வேணா நீயும் என் கூட வா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ்வளவு முக்கியமான டயலாக் பேசிட்டு இருக்கேன் பாரு, புதுசா ஒரு பொண்ணு வந்ததும் புசுக்குன்னு போயிட்டாரு. மாலினி என்ன இந்த பக்கம்? ஜீவன் வரலையா? செந்தில் இருக்கானா? செந்திலா வெளியே போயிருக்கான். ஏன் சம்பந்தம் மேல அவனை பத்தி கேக்குற? அவன் இங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப அவன் என் வீட்டுல இருக்கான். ஓ வீட்டுல இருக்கானா? வேலை நேரத்துல உன் வீட்டுல என்ன பண்றான்? என்ன மாம்ஸ் நீங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ இப்போ வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டானா? சுகந்தி சொன்னான் உங்க வீட்டுல தான் அதிகமான ஆர்டர்ஸ் எடுப்பாங்களாம். நீ தான் பண்றேன்னு நினைச்சேன். இத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு 2 பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திட்டமா? என்ன திட்டம்? செந்தில பயன்படுத்தி உங்க கடைக்கு உள்ள நல்ல பேரை ஜீவன் கெடுக்க பாக்குறாரு. ஜீவன் ஏன் அப்படி செய்யணும்? அவர் சிரிச்சு பேசுறத பார்த்து நீங்க ஏமாந்துட்டீங்க மாம்ஸ். எல்லாம் வேஷம். இங்க பாரு, ஜீவன் மேல இருக்கிற கோவத்துல நீ எதையாவது பேசாத. அவங்க பேசுறத நான் என் காதால கேட்டேன். இன்னும் அவங்களுக்கு புரியல. எங்க பிரச்சனைய நான் உங்ககிட்ட சொன்னது அவருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லை, நான் ஃபாஸ்டரிங் பண்ணலான்னு சொன்னது உங்களால தான் அவர் நினைக்கிறாரு. இந்த ஜீவன் சொன்னா செந்திலுக்கு எங்க போச்சு அறிவு? ஒன்று மாத்தி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை என்னுடைய வாலெட்ல பணம் எடுத்தது செந்திலா இருக்குமோ? கூப்பிட்டீங்களா பாஸ்? ஏன் எவ்ரிதிங் ஓகே? என் முகத்தை பார்த்து கூட உன்னால பேச முடியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை தான். உனக்கு சம்பளமும் கொடுத்து உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் பணமும் கொடுக்குற ஒரு பாஸ்ன்னு விசுவாசம் இல்லை. நீ என்ன சேட்டை செஞ்சாலும் உனக்கு இன்னும் வேலை கொடுத்து வச்சிருக்கேன். அந்த நன்றி இல்லை. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னு என் மேலே எப்படி பாயிறீங்க? ஜீவன் வீட்டில் உனக்கு என்னடா வேலை? என் நண்பனை பார்க்க நான் போகக்கூடாதா? இது கூட இப்போ ஒரு பெரிய குத்தமா?
நண்பனை பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வேலை நேரத்தில் ஏன்டா போனேன்? சரி, அங்கே போய் என்ன பேசுனீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கோம் பேசுறதுக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணுமா? அவன் என் நண்பன். என் எதிர்காலத்து மேல நிறைய அக்கறை இருக்கு அவனுக்கு. எனக்காக பெரிய பெரிய பிளான் வச்சிருக்கான். நல்ல விஷயம் தானே. உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அதுக்கு ஏன்டா என் பேரை கெடுக்குறீங்க? என் கடை பேரை கெடுக்குறீங்க? உனக்கு என்னடா துரோகம் பண்ண? செந்தில், என்ன பாரு, என்னைய பாரு செந்தில். எனக்கும் என் சகலிக்கு நடுவில் 1000 இருக்கும். இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு ஒன்றா சேர்ந்துக்குவோம். ஏதோ என் மேலே இருக்கிற கோபத்தில் அவர் தப்பாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பேச்சு கேட்டு நீ ஏன்டா தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு வேலை தரேன்னு சொன்னாரு, நிறைய சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, என் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன்னு சொன்னாரு, என் கஷ்டம்லாம் காணா போயிடும்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அவர் என்னடா உனக்கு வாக்கு கொடுக்கறது? நானே உன்ட்ட சொல்ல நினைச்சேன். நம்ம அடுத்த கடையுடைய முழு பொறுப்பையும் உன்ட்ட கொடுக்கலான்னு நினைச்சேன். இந்த நேரம் பார்த்தாடா என் கடை பேரை கெடுக்கணும் நீ. பாஸ், நிஜமா தான் சொல்றீங்களா? செந்தில், உனக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்குடா. என்ன நேரம் தான் இன்னும் சரியா வரல. நம்ம கடையுடைய பேரை சுமந்துக்கிட்டு ஊரா விளம்பரம் பண்ணவன் நீ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் செந்தில். ஆனா நீ பாஸ், முட்டாள்தனமா யோசிக்காம ஏதேதோ செஞ்சுட்டேன். தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சிருங்க பாஸ். போடா. Mingli, my little friend, how have you been? I'm good. I thought you forgot about me. Forget about you? How can I forget about you? It's just that I've been busy helping a lot of other kids outside, which is why I haven't come and met you often. I'm sorry. It's okay, I understand. So, how are things with you? I'm okay. Right. And how's your family? I like them a lot. They're very kind to me. Nice. That's so good to hear. And you know what? I have something for you. Something that you like. Something that's your favorite. What is it? Your favorite? Your favorite? Your favorite? Chocolate! But Shruti said I cannot take food from mother. Right. That is also true. So now what do I do with this? It's okay. I'll take it. I'll share with my friend later. Thank you. You're welcome. Hey, tell me about your friends. Have you met a lot of them? Yes. What are the names? Praveen, Brinda, and Bashira. Nice. Wow. I want to ask you something. What is it? Have you met my mother? Me, Nancy. Yeah. I met her and I updated about you staying with the Manikams. So you told her? Yeah. What is there to hide? But is she out from that place? Wait. Who told you about that? I heard Appa and Amma talking about it. Why didn't she come and see me? No, Mingli. I'm sure sooner or later she'll come and visit you. Okay? Hey, are you excited to see her? Of course, she's my mother. You better be. Yeah, tell me about your school. So what are your favorite subjects? Math. Uh-huh. And like the teacher's very kind over there. எப்படிமா இருக்க? ஏதோ இருக்கேன் மாமா. வேலை எப்படி போகுது? அது ஓகே தான் போகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே? சம் டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம், சில டைம்ஸ் ஆஃபீஸ்க்கு போகணும். இருங்க மாமா. என்ன இங்கே பாரு, நான் நல்ல மூட்டில் வந்திருக்கேன். எதையும் பேசி என்னை மூட ஆரம்பிச்சேன். நான் ஏன் உங்கள் ஆசையை கொடுக்கணும்? இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச பெருசாக எதுவும் இல்லை. அந்த பயம். சகல வந்திருக்காருன்னு சொல்லவே இல்லை. வாங்க வாங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி எங்களை தேடி நீங்களே வந்துட்டீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் நிற்கிறீங்க சகல நீங்கள். கொஞ்ச நாளா ரொம்ப வேலை போல, ஓவர் டைம்லாம் பண்ணுறீங்களா? யார் மாலினி சொன்னாலா? ஆமாம் சகல, உத்தியோகம் தானே புருஷன் லட்சணம். நான் நல்லா வேலை செஞ்சு சம்பாதிச்சா தானே என் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுருக்க முடியும்.
ஆமாம் வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? தண்ணி ஏதாச்சும் கொடுத்தாலும் இல்லையா? செந்தில பார்த்துட்டு தான் வரேன். என்ன திடீர்னு செந்தில பற்றி பேசுகிறீங்க? நண்பனை பற்றி நண்பன்கிட்ட தானே பேச முடியும். ஆமாம், அவன் வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான். உங்கள் கடை சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்டர் பண்ணுவேன். அதான் சாக்குன்னு சொல்லி மணிக்கணக்காக எங்கேயே இருந்துருவான். அவனே இருப்பானா இல்லை அவனை வரவழைக்கிறதுக்காக அடிக்கடி சாப்பாடு ஆர்டர் பண்ணுவீங்களா? இல்லை ஏன் கேட்குறேன்னா, அவன் என் கடையில் வேலை செய்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு என் கடைக்கு. என்ன சொல்ல வரீங்க? புரியுது புரியுது. அவன் வேலை விஷயமா சொன்னான். அவன் செய்கிற வேலை அவனுக்கு பிடிக்கலையா? வேற ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு கேட்டு நச்சரிச்சுட்டே இருப்பான். வேலை ஏதாச்சும் இருந்தா சொல்றேன்னு சொன்னேன். ஏன் இப்படி பொய் மேல போய் அடுக்கிக்கிட்டே போறீங்க? பொய்யா? நான் எதுக்கு பொய் சொல்லணும்? நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓ சரி, நான் சொல்றேன். செந்தில பயன்படுத்தி என் கடைக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணும். நிறைய சம்பளம் நல்ல போஸ்டிங்லாம் கொடுத்து அதுக்கு கைமாறா இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? என்ன வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுறீங்களா? உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். இங்கே பாருங்க, மரியாதைன்றது மனசில் இருக்கணும், ஒரு வாய் வார்த்தையில் இருக்கக்கூடாது. எனக்கு உங்கள் மேலே நிறைய மரியாதை இருக்கு. அந்த மாதிரி சீப்பான விஷயங்களை பண்ணி அதை கெடுத்துக்காது. இங்கே பாருங்க, நீங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர். இதுக்கு மேலே இதை பற்றி பேசுனா உங்களுக்கு அசிங்கம். அதை இதோட நிப்பாட்டி. செந்தில் திருந்திட்டான், இனிமே உங்களை பார்க்க வரமாட்டான். ஓகே? அவன் சொல்றதை வச்சு என்ன சந்தேகப்படுறீங்களா? இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன், இதை பற்றி திரும்ப திரும்ப பேச உங்களுக்கு தான் அசிங்கம். புரியுதா? நான் வரேன். வரேம்மா. ஆறு. 1 2 3 4 5 6. பிருந்தாவை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதானே, ஏன் அவ ரொம்ப எமோஷனலா ஆகுறா? அவளுக்கு உங்க 2 பேரையும் விட்ட வேற யார் இருக்கா? சின்ன வயசுலேருந்தே அவளோட சந்தோஷம், சோகம், ஹாபீஸ் எல்லாமே வருண் கொடுத்தான். இப்போ நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை அவகிட்ட சொல்லலைன்னதும் அவளால் ஏற்றுக்க முடியல போல இருக்கு. ஏன் வருண், நீ அவகிட்ட சொல்லியிருப்பேன்ல நினச்சேன். நான் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுக்கல பாட்டி. நான் சொல்லணும்னு எனக்கு தோணலை. ஆனா நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். இப்ப அவ என் குடும்பத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கா. உன்னோட 2 குடும்பமும் ரொம்ப ஸ்பெஷல் வரும். மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காத அபூர்வமான அனுபவம் உனக்கு கிடைச்சிருக்கு இல்லை? ஏய், நீ மூஞ்சி தூக்கி வச்சிருக்க. நீங்க பரவாயில்ல பாட்டி, உங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. நாங்க சின்ன பிள்ளைங்க தானே. சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிக்க வேண்டியது, ஆனா பெரிய பாட்டி மாதிரி கதை அழைக்க வேண்டியது. சரி, மிங்கிலி எல்லாம் இன்னுமா குளிச்சிட்டு இருக்கான்? அவன் ஹாட் ஷவரை திறந்து குளிச்சா 1/2 மணி நேரமாவது ஆகும். என்னை விட மோசமா இருக்கான். அவன் மனசுலயும் 1000 குழப்பம் இருக்கும் போல இருக்கு. ஆமா பாட்டி, அவன் அடிக்கடி ஏதோ கற்பனை உலகத்துல இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் அப்படி செய்யலைனா தான் அதிசயம். பாட்டி, இன்னைக்கு நீங்க பார்க்க போகும்போது என்னைய கூட்டிட்டு போங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவனோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண. டேய், என்னடா இங்க இருக்கிற வரைக்கும்? இது எப்பவுமே உன் வீடு தான். நீ எப்போ வேணாலும் வரலாம். புரியுதா? இல்லாட்டி நாங்க டெய்லி வருவோம், சொல்லிட்டேன். படி, இதெல்லாம் ரொம்ப மோசம். இப்படி சட்டையில மாட்டி விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சட்டையை மாட்டி விட்டது நல்ல விஷயம் தான்டா. இன்னைக்கு நம்ம ஷீலாவை பார்க்க போறோம். ஷீலா, வா கிளம்பு கிளம்பு.
பார்த்து பிள்ளைங்களா கீழே விழாம பார்த்து விளையாடுங்க. சுட்டி சுட்டி அண்ணா பந்த குடு. இது 2 பேரும் இந்த பந்தை எப்படி என்கிட்ட எடுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாட்டி நம்ம help us. யாரு? நானா? போடா, முடிஞ்சா நீயே பந்தை எடுத்துக்க. விட்டா என்னையும் விளையாட கூட்டுவ போல இருக்கு.